எப்படி இருக்கு பேலஸ்? அதுக்கு என்ன சார், அட்டகாசமா இருக்கு. பின்னால பொறுமையா சுத்தி பார்க்கலாம். இப்ப வா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. அத போட்டோ பிடி. வாஞ்சையாக பேசி அழைத்துச் செல்லத் தொடங்குகிறார். கிட்டத்தட்ட 100 மீட்டர் நீளமுள்ள வராண்டா. ஒரு புறமாய் வரிசையாய் அறைகள், மறுபுறமாய் உருண்ட தந்தம் போன்ற தூண்கள் நூல் பிடித்தது போல் ஒரே சீராக நின்று அசத்துகிறது. வராண்டாவின் துவக்கத்தில் ரங்கசாமி கால் செருப்பை கழற்றி ஓர் ஓரமாக விடுகிறார். பாபுவும் யோசிக்காமல் அவ்வாறே செய்கிறான். நாம போகப் போறது ஒரு புனிதமான இடத்துக்கு. அதான் செருப்பை கழட்டி விட்டதற்கு பதில் வருகிறது ரங்கசாமியிடம். அந்த பதிலுக்கு இசைவாக தசாங்க வாசம் கமழ்ந்து வருகிறது. வராண்டா முடிவில் வளைகிறது. திரும்பின நிலையில் ஒரு மகா பெரிய திறந்த வெளி. வெளிக்கு அப்பால் வடக்கத்திய பாணியில் வெள்ளை சலவைக் கல்லில் ஒரு கட்டிடம். கிட்டத்தட்ட பேலஸின் வடபகுதியின் திறந்த வெளியாக உள்ள ஈசான்ய மூலையில். என்ன பாக்குற? பேலஸுக்குள்ள இப்படி ஒரு கட்டடமானதானே? இது கிரந்த கோயில். கௌரிபாய் இங்கதான் வந்து பூஜை செய்வா. நடந்து கொண்டே சொல்கிறார் ரங்கசாமி. அவர் கோயில் என்று சொன்ன கட்டிடத்தை நெருங்கிவிட்டார். உள்ளிருந்து ஏகமாய் பூவாசம். நகர்ந்தபடி சலவைக்கல் படி ஏறுகிறான் பாபு. ராஜஸ்தான் பக்கம் வந்துவிட்டது போல ஒரு பிரமிப்பு தட்டுகிறது அவனுக்கு. பதில் ரங்கசாமியிடமிருந்து கிடைக்கிறது. பாபு, உனக்கு ராஜஸ்தான் பக்கம் வந்துட்ட மாதிரி இருக்கும். ஆ? காரணம் இந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. தனசேகர பாண்டியோட ஒய்ஃப் ஒரு ராஜஸ்தானி, ராஜபுத்திர வம்சம். கேள்விப்பட்டிருப்பியே? இல்ல சார், கேள்விப்படல. ஆச்சரியமா இருக்கே. சரி, பிறகு பேசுவோம் அத பத்தி. வளைகாப்புக்கு முந்தி கௌரிபாய் இங்க பூஜை பண்ண வந்திருக்கா. இந்த பூஜையில ஒரு விலை மதிக்க முடியாத விஷயம் ஒன்ன பார்க்க போற. அத நீ பல கோணத்துல பளிச்சு பளிச்சுன்னு எடுக்கிற. சொல்லிக்கொண்டே சற்று எட்டி நடை போட்டவர் ஒரு பிறை போன்ற மாடம் அருகே நின்று கொண்டிருக்கும் ஒரு புஷ்டியான மனிதனை நெருங்குகிறார். வயதான அரவிந்த் சாமி போன்ற தோற்றத்தில் இருக்கும் அவரும், வாங்க அங்கிள் என்று வாஞ்சை காட்டுகிறார். எங்க போயிட்டீங்க? போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வர போனேன் தனசேகரா. எதுக்கு அங்கிள்? நான் தான் அதெல்லாம் வேணான்னு சொன்னேன்ல. இருக்கட்டும்பா. வாழ்க்கையில